டிஃப்ரெண்ட்டாக ஒரு பரங்கிக்காய் சட்னி. தேங்காய் எப்போ தான் தேங்காய் போட்டு பண்ணி பழக்கமாகிடுது. பரங்கிக்காய் குழந்தைகள் தனியாக கறி கூட்டுலாம் சாப்பிடாது. இதில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரங்கிக்காய் துவையலோ சட்னி? ஓகே. என்ன வச்சுக்கோங்களேன், இதில் இதுக்கு வேணுங்கிறது உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகா வத்தல் 2, பெருங்காயம், புளி, இது எல்லாத்தையும் இது மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பரங்கிக்காயை இது மாதிரி துண்டு துண்டாக எனக்கு ரொம்ப இலசாக இருந்ததுன்னு தோலோடு போட்டிருக்கேன்னா, இல்லாட்டா சாதாரணமாக பம்கின் மஞ்சள் பரங்கிக்காய் பூசணிக்காய்ன்னு சொல்லுவோமே அதை இது மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி ஒரு துளியோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக, அது ரொம்பலாம் வதக்க வேண்டாம், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். இது மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. தென் உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறேன். சில உங்களுக்கு வெங்காயம் போடணுன்னா வெங்காயத்தையும் வதக்கி இதோட கூட போடலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பருப்பெல்லாம் முதல்ல அரைச்சிக்கோங்க. புளி பருப்பு, ஏன்னா அந்த பரங்கிக்காய் ஈரதுனால இதுவும் சேர்ந்து மசியாது, அதனால இதுக்கு தேவையான உப்பு. ரொம்ப உப்பு போட பெருங்காயம் போடலையா? எல்லாம் வறுத்துட்டேனே. ஓகே. பெருங்காயம், புளி, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல். வெங்காயம் வேணும்னா வெங்காயமும் வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் போடல. இப்போ இதை கொஞ்சம் மாதிரி குறை அரைச்சிக்கோங்க. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு வாயில் கட்டிக்கிறதுங்க. ரைட். அப்புறம் இதில் இந்த பரங்கிக்காய் போடுங்க. தண்ணிலாம் விட வேண்டாம், ஏன்னா போனெல்லாம் பார்த்துன்னு விட்டுக்குங்க. தேவையில்லை, பரங்கிக்காய் ஈரக்காய் தானே, அதனால் அதை அரைச்சிடும். இந்த பரங்கிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வறுத்துருக்கு. ஆமாம், பச்சையாக இருக்கும் இல்லையா, அது ஒரு காரம் அடிக்கும், அதுக்காக கொஞ்சம் வதக்கியிருக்கேன். அவ்வளோதான், மசிஞ்சிருக்காங்க. இந்த பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக மசிஞ்சிருக்கு. இதுதான் பரங்கிக்காய் தொகையல். பரங்கிக்காய் துவையல் பண்ணி பாருங்க. அதுலேயே திதிப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். ஒன்றா போட்டு பரங்கிக்காய் துவையல் ரெடி. க்ளீனாக இருக்குது, பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பரங்கிக்காய் துவையல்.